மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு கனவாக இருந்தது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை எப்படா ஒழியும், இந்த ரெண்டு கட்சிகளை ஒழிக்க எவனாவது வரமாட்டாங்கிறான்னு இந்த சினிமாவில் உள்ள அந்த டயலாக் மாதிரி காத்து கிடந்திருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே சினிமாவிலே இருந்த அந்த ஒரு தலைவர் தற்பொழுது இரண்டு கட்சிகளை அழித்து ஒழித்துட்டார். இந்த பாவ மூட்டை இனிமேல் தமிழகம் சுமக்க வேண்டியல அப்படின்றத நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிட்டாங்கடா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுல அது உண்மைதான், என்ன எண்ணம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார்ல, சரி அதெல்லாம் பெரிய சந்தோஷம்தான். நீங்களாம் மிகப்பெரிய வெற்றி கழிப்பில் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். சரி, தலைவர் விஜய் அவர்கள் எப்போது சிஎம் ஆவார் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னுட்டா 118 சீட்டு இருந்தால் தான் சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறது விதி. அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர்கிட்ட இப்போ 108 சீட்டு தான் இருக்குது, இன்னும் 10 சீட்டு வேணுமே, இல்லை 10 சீட்டு தான் வேணுமா, இல்லை கூட வேணுமா, யாரெல்லாம் கூட சேர போகிறாங்க, இது நடக்குமா, தலைவர் நம்ம விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாரா மாட்டாராங்கிற மாதிரியான பல கேள்விகள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஒழுங்கா அது வெற்றி கூட ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கப்பா, ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு மக்கள் புலம்புறத கேட்கிற. அது எப்படி சாத்தியமாகும், என்ன நடக்கு, ஒரு புதிய விதி ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் ஷார்ட்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தற்பொழுது தொங்கு சட்டமன்றம் உருவாயிருக்குன்னா உருவாயிருக்கு. உண்மையிலே நம்ம கடந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தோம், எப்படியும் அதாவது நாங்கள் பண்ண அந்த 18ங்கிற ப்ரிடிக்ஷன் தவறாயிடுச்சு, தவிர அதுக்கு மண்ணி போட கேட்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறதுங்கிறது நம்ம பல மாதங்களாகவே சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ தொங்கு சட்டமன்றம் தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தற்போது நேற்றுக்கு வரைக்குமே நைட்டு வரைக்கும் 107ஆக இருந்தது, இப்போ 108ஆக இருக்கிறது. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த திருபுவனை நினைக்கிறேன், அந்த தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு நபர் ஜெயித்திருக்கிறார். நம்மளுடைய தாவேகா வேட்பாளர் ஜெயித்திருக்கிறார். அதாவது திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த அந்த பெரிய கற்பனை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வீழ்த்திருக்கிறார். நம்ம அதையும் கூட சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், அதாவது தாவேகா 1, 2 இந்த இடங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இதெல்லாம் ஓட்டை கொண்டாந்து சேர்த்து எப்படியாவது போட்டுருங்கயா, எவ்வளோ தூரமாக தான் கொண்டாந்து போட்டுருங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது கூட நடந்திருக்கு. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஜீவா அப்படின்ற ஒரு நபர் ட்விட்டரில் அன்னைக்கு பதிவிட்டிருந்தார். என்னைக்கு பதிவிட்டிருந்தாருன்னா, ஓட்டு போட்டாங்க இல்லை 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த பாரதிதாசன் கலைக்குடின்னு நினைக்கிறேன், அவங்க வண்டி கிடைக்கலன்ட்டு ஒரு வண்டி எடுத்து வந்துக்கிறாங்க, 50 பேர் வந்துக்கிறாங்க. அதில் அந்த தொகுதி நம்ம ஜெயிச்சோம்ல, ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம்ல, அந்த தொகுதியில் அந்த சென்னையில் 2 பசங்க இருக்கிறாங்க. அவர் கொண்டாந்து இப்போ தான் நான் ஏற்றி விட்டு நான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு அன்றைக்கே ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாரு. இதை மாதிரி 2 பசங்களை அந்த தொகுதிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ரொம்ப நன்றின்னு. கடைசியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நம்மளால ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வெற்றியை தீர்மானித்தது அந்த 2 ஓட்டு. பார்த்தீங்களா? அதனால தான் நான் அன்னைக்கே சொல்லுறேன், நான் ப்ரிடிக்ட் பண்ணது நிறைய நடந்திருக்குப்பா, நீங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ண மாட்டேங்கிறியா? தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் என்று சொன்னேன், அமைந்து விட்டது. 1-2 ஓட்டுகளில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னேன், அதுவும் நடந்திருக்கிறது. பல அமைச்சர்கள் தோக்க போற அதிசயம் நடக்க போது சொன்னேன், அது நடந்திருக்குது. ஆனா நான் திட்டினுக்கிறிய 18 சொன்னா எங்க தாத்தா வெள்ளவாடா யோக்கியாப்பா இல்ல அப்படி சொல்லி ஜாலிக்கு. சரி, ஓகே. அப்படியாக நடந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. இதுல என்ன தாவேக்கா எதில் சாதித்திருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா, இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்யாததை இந்த தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது என்றால் செய்திருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா வேட்பாளராக நிப்பாட்டுறதுல ஒரு 15 பேர் இஸ்லாமியர்கள், 15 பேர் கிறிஸ்தவர்கள், 70 பேர் தலித் சமூகத்தினர். இதைத்தான் சொல்றேன். அதாவது ஒரு சைலண்டாக ஒரு மேட்டரை பண்ணி முடிச்சாருப்பா. அதை பற்றி விஜய் கூட பெருமையாக சொன்னது கிடையாது. நான் இப்படிப்பட்ட சமூகத்தில் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு மனுஷன் வெளில சொன்னது கிடையாது. அப்புறம் ஏதோ ஈரோடில் ஒரு முடி திருத்தும் ஒரு தொழிலாளியை நிப்பாட்டி விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு ஷப்பீர் அகமது பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ராயபுரம் தொகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சது. இதுதான் எளிய மக்களுக்கான அரசியலை தற்போது ஒரு புரட்சிகரமான விஜய் அவர்கள் எடுத்து செஞ்சிருக்கிறார். நான் உண்மையிலேயே கத்தி படத்தில் அந்த விவசாயிகளின் பிரச்சனையை விஜய் மாதிரியான ஒரு ஆள் எடுத்து சொல்லதான் இந்த மக்கள் இவ்வளவு கொண்டு சேர்க்க முடியுது அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிட்டோம்ல. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் அது கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேருது. இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கொண்ட விஜய் அவர்களால் மக்களிடத்தில் சேர்க்க முடியும் ஒரு வேட்பாளராக. அதுக்கு பிறகு அதாவது தாவேக்காவில் அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ ஐயர் சமூகத்திலேருந்து 2 பேரை நம்ம தாவேக்காவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய நம்ம வெங்கட்ரமணாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிச்ச நம்மளுடைய ரமேஷாக இருந்தது 2 பேருமே ஐயர் சமூகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி
திராவிட கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஐயர் சமூகத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் ஐயருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கல்ல. ஆனால் விஜய் அவர்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லா சமமையா எல்லா சாதியிலிருந்தும் எல்லா சமூகத்திலிருந்தும் நாங்கள் ஒரு வேட்பாளரை கொண்டாந்து அவர்களை வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு விஜய் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறார்ல. இட்ஸ் அ கிரேட். இதுக்கு தான் சொன்னேன் ஒரு மக்கள் புரட்சி நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த மேட்டரை விடுங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அவர்கள் தற்பொழுது சிஎம் சீட்ல உட்காருவாரா இல்லையா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கு, கவலைகள் இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்குல்ல. அது என்ன நடக்க போகிறதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது வெற்றி பெற்ற 108 வேட்பாளர்களுடன் விஜய் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்க யாருடன் கூட்டணி வைக்கலாம், உங்களுடைய கருத்து என்ன, எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன, நேற்று இரவுல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னா, காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தையில தொடங்கிட்டாங்க தாவேகா. காங்கிரஸ் 5 பேர் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ரெடியாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பாமக மொத்தம் 4 பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 4 பேருடைய ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கிற பட்சத்திலேயே யாரு நம்மளுடைய கம்யூனிஸ்ட் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பாமக உள்ள போந்து தான் நமக்கு ஆப்படிச்சுட்டுவாங்கடா, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு அவர்களுக்கு அந்த ஆதரவான எம்எல்ஏக்கள் கிடைத்து விட்டால் நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து அனாதை சுத்திரக்கணுமேன்ட்டு இப்போ வந்து சிபிஎம் 2, சிபிஐ 2, அதற்கு பிறகு நம்மளுடைய திருமாவளவன் விசிக்கு 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம உள்ள பூந்துடணும் அப்படின்னு, அதாவது விஜய் அவர்கள் போய் அழைக்க தேவையில்லை, அவர்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது திருமாவளவன்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட்டர், விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு. அது அப்பெல்லாம் முடியாதுங்க, கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்லிக்கிறாப்புல, நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட கேட்டுட்டு நாங்கள் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட கேட்டுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் கேட்டா நாங்கள் அதை பத்தி யோசிப்போம், நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து திருமாவளவன் ட்வீட்ல உடனே சொல்லியிருக்காரு, இந்த மக்கள் சனாதனத்தை ஏற்க மாட்டார்கள் என்று ஒன்றும் ஒரு முறை சத்தமாக நிரூபித்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைனதும் பிஜேபி கை கூலினதும் என்னென்ன உருட்டு விட்டு இப்ப எப்படி விட்டாங்க பாருங்க. நான் தான் சொன்னேன் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் விஜய் காலில் வந்து விழ வேண்டும் கண்ணா. நான் என்ன சொன்னேன், விஜய் அவர்கள் யாரெல்லாம் தவறாக பேசினீர்களோ அவர்கள் அனைவரும் விஜயின் காலில் வந்து விழ வேண்டும் என்று சொன்னா இல்லையா. நான் 2031 சொன்னேன். இப்போ நன்னு இருக்குது, ஜாலியா இருக்குது. ஐயோ ரொம்ப காலம்லாம் எடுக்காதியா, நான் 2031 சொன்ன வந்து விஜய் காலில் வந்து விழ வேண்டும் என்று சொல்ல நிறைய பேர் கூட ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர்கள்லாம் மூத்த கட்சி தலைவர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் சொன்னேன், அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்ல என்கிட்ட இந்த அயோக்கியர்கள்லாம் செய்த வேலைகள் அப்படி. ஆனால் நான் சொல்லி ஒரு வாரம் கூட அதுக்குள்ளே வந்து காலில் விழுந்து கிடக்குறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும். நான் சொன்ன எல்லாம் நடக்குது, இதுக்கு கிரிக்கெட்டை கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரி விடுங்க. அதே மாதிரியான சம்பவங்கள் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இந்த ரெண்டு லெஃப்ட்டுமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நம்மளுடைய உத்தமசீலன் திருமாவளவனும் இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை வந்து விஜய் அவர்கள் கூப்பிட்டா போது முடியாதுறாப்ல, அந்த நிலைமையில இருக்கிறாப்ல. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தாவேகாவுக்கான அறுதி பெரும்பான்மை தொங்கு சட்டமன்றம் தான் நடக்கும். அதில் எல்லா அவர் 118க்கு மேலே எம்எல்ஏக்களும் வந்துருவாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றுக்கிறது, நோ டென்ஷன். அதற்கு பிறகு என்னன்னா, விஜய் அவர்கள் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஆளுநருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். அதில் என்னன்னா, எங்களை ஆட்சி அழைக்க நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு விஜய் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்படி யோசிப்போம். அதாவது தற்போது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கா, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை இந்த தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும். அப்ப அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, நேரடியா அதை ஆளுநருக்கு அனுப்புவார். ஆளுநருக்கு அனுப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாரு பெரும்பான்மை இருக்கோ அவங்கள வச்சு பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விஜய் அவர்கள் இந்த சைடுல இருந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதியாச்சு, குடியரசுத் தலைவர் அங்க இருந்து இங்க அனுப்பியாச்சு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப என்ன நடக்கும்னா, ஆளுநர் அவர்கள் அதிகப்படியான பெரும்பான்மை உள்ள யாரு ஓட்டு வச்சு சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்கள ஆட்சி கட்டுல நீங்க வந்து பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அப்போ இன்னும் 2 வாரங்களுக்குள், அதாவது ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார், நீங்க வந்து ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு. அப்பொழுது என்ன நடக்கும், ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் அங்க முதலமைச்சராக பதவி ஏற்பார். பதவி ஏற்ற பிறகு சட்டமன்றத்துக்கு உள்ள போவார். உள்ள போனதுக்கு பிறகு அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். புரியுதா? ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனதுக்கு பிறகு தான் உள்ள போய் பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அப்படினாலே தலைவர் சிஎம் ஆயிடுவார் வச்சுங்களா, அது கான்பிடண்டா இருக்காது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உள்ள போனதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 118 எம்எல்ஏக்களை நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டெம்பரவரியா ஒரு சபாநாயகரை போடணும். அந்த சபாநாயகரை போட்டதுக்கு பிறகு அந்த சபாநாயகர் கணக்கிலே வரமாட்டார். இந்த 108 எம்எல்ஏக்கள் அவர் ஒரு எம்எல்ஏ தான். ஆனா ஃபர்ஸ்ட் சபாநாயகரை போடணும். சபாநாயகர் தான் அதில் பார்த்து தலைகளை என்ன எத்தனை சீட் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் 108ல் 1 குறைஞ்சிரும். எத்தனை? 107.
அந்த 107 அங்கே வச்சுட்டு அதற்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்களெல்லாம் கை உயர்த்தியோ இல்லைன்னா தலைகளை எண்ணியோ அவங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அதில் 118 எம்எல்ஏக்கள் கவுண்ட் வரணும். அந்த கவுண்ட் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இதே அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இது ஒரு நடைமுறை. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும், அது அவங்களுடைய நடைமுறை. அதில் வந்து குறை சொல்கிறது கிடையாது. ஏன்ட்டா அவங்க எதுவுமே சொல்லாமல் உட்காந்தாங்களே கேட்பாங்க, விஜய் அவர்களை யாரெல்லாம் சிஎம்மாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதிமுகவும் திமுகவும் கை தூக்கணும். ஆமா, ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை சொல்லணும்னு வச்சுங்களேன், பெரும்பான்மை இருக்குல்ல, அவங்களாம் கணக்குல எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஒரு 100 எம்எல்ஏ வச்சுங்களேன். இப்போ 100 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ வந்து 2 சேர்த்து அதிமுக ப்ளஸ் திமுக 2 பேரும் சேர்த்து, இல்லைங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க, நான் சும்மா உட்காந்துருப்பாங்க, செத்த வீட்டில் வெத்தலை கொடுத்தா இப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வைங்களேன், பெரும்பான்மை என்ன 234 எம்எல்ஏக்கள் இருக்குல்ல, அது 100 கழிஞ்சு போயிடும். மொத்தம் 134 தான் வந்துடும். அப்போ பெரும்பான்மை அதில் பாதி 134 பாதி தானே. அது கூட அவனை இப்படி நேரடியாக கணக்கு வந்துருமே. இப்போ வந்து அதிமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? 53 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? 74 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ரெண்டையும் கூட்டினா 127. இந்த 127 பேரும் அப்படி அம்மாஞ்சாமி மாதிரி உட்கார்ந்துருந்தா இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 107 எம்எல்ஏ. 107 எம்எல்ஏ பாதி எவ்வளவு? அதுதான் பெரும்பான்மை வரும். கேட்டால் 53 தான், 54 தான் பெரும்பான்மையை. தலைவர்கிட்ட 107 இருக்கா, டேரக்டா போயிடுவாப்லையா? ஆனா அதனால 2 பேருமே பங்கெடுத்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்ப நம்மளுடைய பெரும்பான்மையாக 118 அங்க காமிக்க வேண்டும் வித்தவுட் சபாநாயகர். அது ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறார்ல, திருச்சி கிழக்கிலையும் ஜெயிச்சிருக்கிறார், பெரம்பூர்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியை நீங்க ராஜினாமா பண்ணணும். அப்படி பண்ணா அது இப்ப இல்ல, அது ஒரு 6 மாசத்துக்குள்ள டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அங்க ஒரு ஆளை நிப்பாட்டி அங்க ஜெயிக்க வச்சிடலாம். என்கிட்ட இப்போ எந்த அளவுக்கு வேவு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதனால அதெல்லாம் ஜெயிக்க வச்சிடலாம். இப்போ சபாநாயகரை விட்டுட்டு 107 எம்எல்ஏனா அப்ப நமக்கு மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்பொழுது பாமகவில் 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நம்முடைய காங்கிரஸில் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 9 பேர் வந்துருவாங்க. அதற்கு பிறகு கம்யூனிஸ்டில் 2 பேரை பிடிக்கணும். அந்த 2 கம்யூனிஸ்ட் மொத்தம் 4 பேர். அதுக்கு பிறகு இவர்களெல்லாம் பிடிச்சி வந்தாங்களாம், அதெல்லாம் நடக்கலாம். அப்படி நடக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம், நாங்கள் திமுக கூட்டணியிலே தான் இருப்போம், ஆனால் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு இந்த விசிகாவும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெக்கம் வேற என்ன, இவ்வளவு திட்டி விட்டான், ஆட்சி அமைச்சிட்டு போட்டுமே, நம்ம வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிலாம் இருக்காங்களா, அவங்கலாம் செய்வாங்க. அவங்களுக்குலாம் எந்த ஒரு இது தேவை கிடையாது. எனக்கு இந்த அமைச்சர் கொடுங்க அந்த அமைச்சர் கொடுங்க, அவங்க நிற்க மாட்டாங்க. அவங்க அப்படி இருந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான். அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திருமாவளவன் மாட்டேன் யாருக்கும் எப்படின்னு அது பங்கு கொடு, காசு காசு கொடு, பங்கு கொடுன்னு நின்று குரூப்பில் வைக்க. அதனால ஏன்னா எங்களுக்கு 2 பேருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு வைக்கவே எல்லாமே கேட்டுட்டு நேராக கால வந்து வச்சுக்கலாம். அது பார்ப்போம். இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது, அடுத்தடுத்து நடக்க போகிறதுங்கிறது ரொம்ப திகிலா இருக்கும். நான் சொன்னா இல்லையா, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆட்டம் முடிஞ்சு விட்டுன்னு, இதுக்கு பிறகுதாண்டா ஆட்டமே இருக்கு. ஒவ்வொரு நாளும் திக்குன்ற 6 மாசம் 5 வருஷம் திக்குன்னா இருக்கும். நீங்க என்னென்ன வாடு வருத்த வராங்க, தேவையில்லாத இந்த பாவம் முட்டையெல்லாம் சேர்ந்து சுமக்க வச்சுட்டீங்களே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தயா. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி கட்சிகளை ஒழிச்சா உண்டாயினுங்க. இந்த திமுக அதிமுக எல்லாம் பிற கட்சிகள் அந்த கூட்டணி கொண்டாட வழிச்சு கொண்டாட போலே நடந்துக்கலாம்னு ஒரு சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு அவங்க தயவாலேயே கட்சி நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டாங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஜெயிச்சுதான் ஜெயிச்சிங்க, இன்னொரு 10 தொகுதி ஜெயிச்சுதான் இந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம்டா. அந்த பெருங்களத்தூர்லையும் அந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலாம் ஓட்டு போடாம திரும்பி போனாங்க இல்ல, அவங்க எல்லாம் கொண்டாந்து சேர்த்துனா கிடைச்சிருக்கீங்க. இப்படி ஒரு மிஸ் ஆகிட்டானுங்களே. சரி, இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, விஜய் அவர்கள் அங்க பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்கிறது. அதிமுக திமுக சேர்ந்து எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்கும். 127 பேர் இருக்கிறாங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு தற்போது விஜய் அவர்கள்ட்ட 118 சீட்டு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கப்படும்னா, இல்லைங்க நீங்க வந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க அந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் பேரம் பண்ணி ஏதோ பேசி முடிச்சிருங்க. அது வரைக்கும் இங்கு குடியரசுத் தலைவரின் கீழ் ஒரு ஆளுநர் ஆட்சி நடக்கும். அந்த 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைத்துக்குள்ள விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பேசி வாங்க, ஒரு 10 பேர் வாங்க, ஒரு 11 பேர் வாங்கன்னு பேசி முடிச்சு மறுபடியும் கூட நீங்க ஆட்சி அமைச்சுக்கலாம். அப்படி 6 மாசத்துக்குள்ளேயும் உங்களால நிரூபிக்க முடியலன்னா ரீஎலெக்ஷன், மறுபடியும் திமுக காரன் காசு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்துட்டாங்களே, மறுபடியும் எலெக்ஷன் வச்சா இந்த தாக்கம் இருக்கிறது அல்லவா, எது இந்த விஜய் அவர்கள் பெரும்பான்மை இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்டா இருக்கிற அந்த தாக்கம் இருக்குல்ல,
அது அப்படியே பன்மடங்கா பிரதிபலிச்சு 234 தொகுதிகளின் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ரீ எலெக்ஷனுக்கு போயிட்டா நமக்கு இந்த சீட்டு கூட கிடைக்காது. இந்த திமுக கூட்டணிக்கு கிடைச்சது அந்த 74 ஓட்டுகளும் அந்த சீட்டுகளும், அதற்கு பிறகு திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறதுல 53 ஓட்டுகளும் சீட்டுகளும் அதெல்லாம் மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்காது என்பது நல்லா தெரியும். அது மாதிரி இந்த விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிற அந்த சிபிஎம், சிபிஐ அந்த இவர்களெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அதெல்லாம் குறைஞ்சிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். அதெல்லாம் ரொம்ப கவலை கிடையாது. அதனால தெளிவாக இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். தலைவர் விஜய் அவர்களே இன்னும் 2 வாரங்களுக்குள் சிஎம் ஆயிடுவார். பதவி ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அதனால கன்ஃபார்ம் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவார். பெரும்பான்மை நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பேசி முடிச்சிடும். ஏயா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் அரசியலுக்குள்ளே வர மாட்டார். நாங்க அந்த அரசியலுக்குள்ள வந்தாப்புல கூட்டம் நடத்த முடியாது. நாங்க கூட்டம் நடத்தி முடிச்சாப்புல. அது மாதிரி 234 தொகுதியிலையும் ஆள் போட முடியாது. நாங்க ஆளை போட்டாப்புல இல்லைங்க. அவர் சினிமாவுக்கு திரும்பி போறாங்க. அவரெல்லாம் நடக்க முடியுமாங்க? அடுத்த சிரஞ்சீவிங்க. அவரு சிரஞ்சீவி மாதிரி ஒரு 16% ஓட்டு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவ்வளோ இருக்கும் அப்படின்னாங்க. ஆட்சியை உடச்சிட்டு வந்துட்டாப்புல. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு போட்டி போடலாங்க. 5 தொகுதி 10 தொகுதி 18 தொகுதின்னு ஒரு பக்கமா விட்டாப்பாய அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப 108 தொகுதி. நான் 108 நான் 18 சொன்னது எல்லாம் ஒரு 0 விட்டுட்டு சொல்லிவிட்டேன். இது ஒரு குத்தமா? இதை வச்சு திட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த 108 சீட்டு பிடிச்சி இன்னைக்கு தமிழகத்திலேயே பெரிய கட்சி. எப்படி ₹1 காசு கொடுக்காம திமுக மாதிரி 38 கட்சிகளை கூட்டணி வைக்காம, அதிமுக மாதிரி 15 கட்சியோட கூட்டணி வைக்காம தனி பெரும் கட்சியாக இந்தியாவிலேயே ஒரு கட்சி தன்னந்தனியா நின்று அறுதி பெரும்பான்மை அதை நெருங்கி 108 சீட்டை நெருங்கி வந்தது. இதெல்லாம் வரலாற்றிலேயே முதல் முறை நடந்திருக்கிறது. அதுபோக 14 முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக தாவேக்காவிடம் தோற்று போனது இது முறை. அதிமுக தோற்று போனோட அவன் பொறுத்து போயிருப்பான். இதெல்லாம் புதுசா அப்படின்ட்டு. ஆனா தோத்து போனது யாருக்கிட்ட? புதிய கட்சி தாவேக்காட தோத்து போயிருக்காங்க. அமைச்சரோடு முதலமைச்சர் தோத்து போனா இல்லையா? இதெல்லாம் எங்க நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் நடக்கும்யா. ஏற்கனவே 1996 நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அவங்க தோத்து போனாங்க. மொத்தமே அதிமுக 4 தொகுதியெல்லாம் ஜெயிச்சுது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய செங்கோட்டையன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சொன்ன நடந்திருக்கும். நான் சொன்ன எல்லாமே நடந்திருக்கா? என்ன சொன்னேன்? 1967 காமராஜரே தோத்து போனார். வெங்கடா பக்தவச்சலம் தோத்து போனார். அது மாதிரி 1996 ஜெயலலிதா தோத்து போனார் என்பதை மறந்து விடாதீர்கள் மிக ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னேன். அது நடந்திருக்கு பாருங்க. அது மாதிரி எல்லாமே மிகவும் சீரும் சிறப்பாக நடந்து முடிய போகிறது. கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. ஏன்னு கேட்டால் இந்த திமுக நடந்த அந்த அவல ஆட்சிகளுக்கு முடிவு கட்டி தற்பொழுது புதிய ஆட்சியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். விஜய் அவர்கள் வருவார். கூட்டணி பெரும்பான்மை நிரூபிப்பார். அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து 5 ஆண்டுகள் அவர் சிறப்பாக ஆட்சி புரிய வர்றார். அவருக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டாஸ்க் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னா இருக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 2500 பணம் கொடுக்கறதாக இருக்கட்டும், அந்த வயதானவர்களுக்கும் ஊனமுற்றவருக்கும் 3000 பணம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு 6 சிலிண்டர் கொடுப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய டாஸ்க். ஏன்னா அதெல்லாம் மணி பெரிய அளவில் பட்ஜெட் இடிக்கும். அதெல்லாம் விஜய் அவர்கள் சரி செய்வார். ஏன்டா எவ்வளவோ செஞ்சுட்டார், இதை செய்ய மாட்டாரா? அதெல்லாம் ஒரு பிளான் தான் உள்ள வந்திருக்கா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு. அதன் மூலமாக வந்திருக்கு. தமிழ்நாடு அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு மாறப்போகிறதுக்கு பார்க்க போறோம். ஏன்டா இந்த வெற்றியை உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் மட்டும் கிடையாது. கேரளத்தில் நம்மளோட மாசா கொண்டாடுறாங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கேரளா பசங்க நம்மளோட டாப்பா இருக்கிறாங்க. ஒரு படம் வந்தாலும் நம்மளோட பயங்கரமாக கொண்டாடி போறாங்க. எனக்கெல்லாம் போன வாட்டி பெரிய பொறாமை என்னன்னா, ஏன்னா இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அது என்ன படம்? அந்த லியோ படம் வந்துச்சு இல்ல, லியோ படம் இதை விட ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தலைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தான் பவர் இருக்கு, இந்த ஆளுக்கு அங்கே கூட பவர் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பராமரிச்சாங்களே. உண்மையிலேயே அந்த கொண்டாட்டங்கள் சினிமாவில் மட்டும் கிடையாது. தளபதி அவர்கள் வெற்றி பெற்றால் அரசியலையும் கொண்டாடுவார் என்பதை நான் நேற்று கேரளாவில் கொண்டாடிட்டு தான் பார்க்குறேன். தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த கேரளா மக்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள நிறைய மக்கள் சரளமாக தமிழ் பேசுவாங்க. நான் ஏற்கனவே அங்கே சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்க நான் சொல்லியிருக்கேன்ல, அங்கே உள்ள நிறைய பேர் சரளமாக தமிழ் பேசுவாங்க நம்மகிட்ட. நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு சேட்டா எവിടെ நோக்குன்னு சேட்டா இவ்வளோ வருன்னு சேட்டா சும்மா தமிழில் பேசுகிறாங்க, நல்லா தமிழ் தெரியும்டா, நான் எத்தனை விஜய் படம் பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. அது இடையில வந்து பராசக்தின்னு ஒரு படம் நினைக்கிறேன். ஆமாம், பராசக்தி. அதில் ஷீலான்னு ஒரு லேடி நடிச்சிருப்பாங்கல்ல, இந்த மடக்கி தட்டு சேர மடக்கி தட்டுன்னு ஒரு பாட்டில் கூட டான்ஸ் ஆடிருக்கல, அந்த மாதிரி தான். அங்கே போயிட்டு கேரளாவில் பேசிட்டு இருக்கும்போது அது என்ன மாதிரி உட்காந்து விட நோக்குன்னு படம் நான் நைட்டு வந்துருக்கு அப்படி எதுவும் பேசிட்டு போயிருக்கு. அது நீங்கள் தமிழ்லேயே பேச எனக்கு தமிழ் நல்லா தெரியும், நிறைய விஜய் படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் இல்லை. அந்த அளவுக்கு கேரளாவில் கூட விஜய் அவர்கள் வெற்றியை கொண்டாடுறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு நம்மளோட ஹைதராபாத், கர்நாடகா, அந்த ஏரியா முழுக்க தெலுங்கு, அந்த ஆந்திரா, தெலுங்கானா சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெற்றியை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வெற்றி இந்த உலக மக்களே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள்னா கொரியாவில் கொண்டாடினாங்களா, ஜப்பானில் கொண்டாடலாம் கேட்கக்கூடாது. உலக மக்கள் இருக்கிற தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சாத்தியப்படுமா நினைச்சோம், சாத்தியப்பட்டுட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கொஞ்சம் நிறைய கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தலைவர் விஜய் அவர்கள்
கண்டிப்பா அந்த ஆட்சி கட்டில் அமர்ந்து விடுவார். அதெல்லாம் டோன்ட் வரி. புரியுதா? அந்த வெற்றி நடந்து விட்டது, வரலாறு திரும்பி விட்டது. ஏதோ அந்த மனுஷன் சும்மா சொல்லிட்டு இருக்காப்ல, ஏதோ இந்த மக்களை கவருவதற்காக அவர் சொல்ற அந்த வரலாறு திரும்புறதுன்னு எல்லாத்தையும் நடந்து முடிச்சு விட்டியா? அவர் சொன்ன எல்லாமே நடந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லி இருக்கிறாப்ல, அதாவது நீங்கள் தோற்று போனதுக்கு பிறகு முதலமைச்சர் எப்பயுமே ஒன்று எழுதுவார், மக்களின் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை இப்பயே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க, அது நடக்க போகுது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்து ட்விட் போட்டோன்னா இதெல்லாம் போடுறாங்க. இங்க போறா பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிடுவாங்க, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். அப்ப அம்மா விஜய் அப்படிலாம் சொன்னார்ல அப்படின்னு, வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொன்னாரு, திரும்பிடுச்சு. காசை வாங்கிட்டு ஓட்டை போடுங்கடா, எனக்கு விசில காது எவனாச்சும் வந்து திமுக அதிமுக காசு கொடுப்பான், காசை வாங்கிட்டு நல்லா காதிலே விசில் அடிச்சு கொடுங்கடான்னு சொன்னாப்பல. அதே மாதிரி காதில் விசில் மட்டும் அடிச்சு கூட அந்த காசுலேயே அந்த சந்தன கலர் பேண்ட்டும் வெள்ளை கலர் சொக்கா வாங்கி போட்டு ஓட்டு போட்டு அவங்களே அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க. அதாவது நான் நினைத்த இந்த மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு இப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எப்படா மாறப்போகுதுன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் மாறிட்டியா? காசுக்கு இனிமே வந்து ஓட்டை விற்க மாட்டாங்க, காசை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமே அவங்களுக்கு போட்டுருவான்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. சாதாரண மக்களின் அடிப்படை மக்களுடைய பிரதிபலிப்பாக இன்னைக்கு பல தாவேக்கா எம்எல்ஏக்கள் அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்கலாம் போது நான் நினைத்த அந்த புரட்சி நடந்து விட்டது. நான் நினைத்த அந்த தமிழ்நாடு உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸ்டார்ட் ஆயிட்டு பிகினிங், அவ்வளவுதான். இதுக்கு பிறகு நாமெல்லாம் நினைத்த அந்த தமிழ்நாடு வரப்போகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு, முன்னேற்றமான ஒரு தமிழ்நாடை உருவாக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியா இருங்க, வெற்றி கிளிப்பில் கொண்டாடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் எங் தாத்தா.